வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டேஸ்ட் ஆஃப் லங்கா. இன்றைக்கி நாங்கள் எங்களோட டேஸ்ட் ஆஃப் லங்கா சேனலில் வந்து நண்டு குழம்பு பிரட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஃப்ளேவர் ஸ்பைசி அரோமா ஃபுல்லாக இருக்கும். நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு நான் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது இப்போ நண்டு கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன், எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. இப்போ நண்டுக்கு உப்பு கல் போட்டுக்கொள்ளுவோம். உப்பு கல்லும் பழப்புளி என்று சொல்கிறது, பழப்புளியும் கொஞ்சம் விட்டு இதோட நான் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து அதை பிரட்டி வச்சுக்கொள்ள போகிறேன். அப்போ தான் அது இந்த உப்பு புளி வந்து நண்டில் சேர்ந்துருக்கும். அதை ஒரு பக்கம் பிரட்டி வச்சுக்கொள்ளுவோம். தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். அந்த தேங்காயை திருவின பாலையும் எடுத்து வச்சுக்கொள்வோம். இது வந்து நான் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காயில். அதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும் தேங்காய் பால், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து இப்போ நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். வெந்தயம் போட்டுட்டு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். வெங்காயத்தை நான் இந்த உதுத்தி போட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் அது வந்து பொரியிற தன்மை வந்து ஈஸியாக இருக்கும். வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கட்டும். இதோட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளணும். கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ இதோட இந்த மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இது எங்களோட கார்டனில் இருந்த மிளகாய். இதோட இடித்து வச்சுருக்க உள்ளி இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கொள்ளணும். அந்த உள்ளி இஞ்சின்ற பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்காக நல்லா ஹை ஃப்ளேமில் அதை கொஞ்சம் நல்லா வரட்டி விட்டுறணும். அப்படி என்னென்னு சொன்னால் தான் அதோட டேஸ்ட் வரும். இது வந்து இந்த வீடியோ எடுபடையில் நான் தேங்காய் பூவும் சீரகமும் மிளகும் போட்டு வெறும் சட்டியில் லேசாக சூடாக்கி வறுத்து வச்சுருக்கிறேன். அதை ஆறினோன்னே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது இருக்கட்டும் ஒரு சைடில். இப்போ இந்த மசாலா வந்து நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது. இப்போ க்ளீன் பண்ணின நண்டை ஆட் பண்ணிவிட்டு மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து ரோஸ்ட் ஆகிட்டோம். இப்போ இதோட நான் எங்களோட குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்து நல்ல வடிவாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த நண்டு, அதோட மசாலா, இந்த குழம்பு தூள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா அதோடு சேர்ந்து வறண்டு பிறலட்டும். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதோட அந்த தேங்காய் அரைச்சி வச்சனல்லோ, இந்த அரைச்சி வச்சதை வந்து அதோட ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், அந்த முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சேன், கட்டி தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சரியா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணட்டும். அதுக்கடையில் நான் என்ன செய்கிறேன்னா, அந்த பெருஞ்சீரகம் வறுத்து நான் அது உங்களுக்கு காட்டுப்படலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்ல வடிவாக இடித்து பவுடர் ஆகிக்கொள்ளுவோம். பாருங்கள், இப்படி இருக்கட்டும். இந்த அளவில் பவுடர் ஆக்கிட்டு இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குன்னு. இந்த டைமில் என்ன செய்யணும்னா, அந்த பவுடரை வந்து மேலே ஆப்பில் அப்படியே தூவிக்கொள்ளணும். அரோமா அண்ட் கலர் பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.